வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. முருகா. வணக்கம். இந்த கார்த்திகை தீபத் திருநாளில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. முருகப்பெருமானுக்கு 2 நட்சத்திரங்கள் மிகவும் உகந்தவை. ஒன்று விசாக நட்சத்திரம், மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரம். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு தான் முருகப்பெருமான் பிறந்தார். அதனால் அந்த விசாக நட்சத்திரம் அவருக்கு உகந்தது. அதே போல் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகை நட்சத்திரமும் பெருமானுக்கு உரிய மிக உகந்த நட்சத்திரமாக கருதப்படுது. இந்த கார்த்திகை தீப திருநாளில் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்மளோட தடைகள் எல்லாம் விலகும், நம்ம நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். நீண்ட நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல் கூட இந்த கார்த்திகை திருநாளன்று கார்த்திகேயனை நினைத்து வழிபடும் பொழுது நிறைவேறும்னு சொல்லப்படுது. இந்த திருநாளில் இவரை வழிபடுறதுனால குடும்ப ஒற்றுமை மேம்படுமா, எதிரிகள் தொல்லைகள் நீங்குமா, வீடு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். அன்றைய தினம் பாகுடன் கூடிய அவல் பொரி அவருக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு நிவேதனம். இந்த கார்த்திகை திருநாளன்று நம்ம கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினா கஷ்டங்கள் எல்லாம் விலகுமா, மேற்கு திசை நோக்கி நம்ம தீபம் ஏற்றினா கடன் தொல்லையெல்லாம் நீங்குமாங்க. இந்த கார்த்திகை நாளில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டுக்கு ஏற்ற ஒன்று. இந்த தினத்தில் முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்புங்க. கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருமா. அன்னைக்கு தான் சிவசக்தி சமேதரராக பூமிக்கு மிக அருகே இறைவனும் இறைவியும் அருள்பாலிக்கிறார்களாம். அதே போல் இந்த கார்த்திகை திருவோணமும் நல்ல நட்சத்திர சக்தி தருமா. அதனால் இந்த 2 நட்சத்திரங்களும், கார்த்திகை நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் வரும் நாளில் நம்ம விரதம் இருப்பது மிகவும் சிறந்த பலன்களை தருமா. கார்த்திகை மாதத்தில் 2 கார்த்திகை நட்சத்திரங்கள் வரும். நாம் 2ஆவதாக வர்ற கார்த்திகை நட்சத்திரத்தன்று தான் இந்த தீப வழிபாட்டை செய்வோம். இந்த கார்த்திகை திருநாளில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குமாங்க. இன்னைக்கு முக்கியமாக முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு விளக்கை மட்டும் நம்ம ஏற்றிடணும். ஒரு பித்தளை தாம்பாளத்தை எடுத்துக்குங்க, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அது மேலே ஒரு நல்லா கழுவி எடுத்துக்கிட்ட வெத்தலையை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை அந்த தாம்பாளத்து மேலே வச்சுருங்க. அன்னைக்கு ஏற்ற போகிற ஒரு அகல் விளக்கை எடுத்துக்குங்க. அதுலேயும் நம்ம எப்பொழுதும் வைக்கிற மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்குங்க. கொஞ்சமாக அதில் துவரம்பருப்பை சேர்த்துருங்க. இந்த துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான ஒன்று. இதை நம்ம பொங்கலில் போட்டும் நம்ம வைக்கலாம், பாயசமாக வச்சும் வைக்கலாம் அவருக்கு. அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றி நீங்கள் திரிய போட்டுருங்க. எப்போவுமே எண்ணெயை ஊற்றிட்டு தாங்க திரிய போடணும். முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் விளக்கை ஏற்றிடுங்க. முக்கியமாக இந்த தீப திருநாள் அன்று இந்த விளக்க முருகப்பெருமானுக்கு வேலை தேடி அலைகிறவங்க, குழந்தை பேர் இல்லாதவங்க அவசியம் இந்த விளக்கை ஏற்றலாங்க. இந்த துவரம்பருப்பு விளக்கு ஏற்றுறது உங்களுக்கு கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். மலர்களால் நீங்கள் என்ன மலர் வச்சுருக்கீங்களோ அந்த மலர்களால் அந்த விளக்கை நீங்கள் அலங்கரிச்சுக்கோங்க. முக்கியமாக அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் ரொம்ப பிடிக்கும். இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அவருக்கு அதை சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. இந்த எரியிற விளக்குக்கிட்டே நீங்கள் வச்சுருங்க. அவருக்கும் அந்த மாலை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி போடுங்க. இன்றைக்கி அவர்கிட்ட மனை வேண்டும், வீடு கட்ட வேணும் அப்படிங்கிற கோரிக்கைகளையும் வைங்க. கண்டிப்பாக இந்த கோரிக்கைகளையும் இது உங்களுக்கு ஒரு முக்கியமான, நீங்கள் மனசு உருகி அவர்கிட்ட வேண்டும் பொழுது நியாயமான கோரிக்கையை, முருகா எனக்கு ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு என்னோடய குறையை தீர்த்து வை அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது கூடிய விரைவில் உங்களோட நியாயமான கோரிக்கைகளை அவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்த புராணம் இதெல்லாம் படிப்பதும் கேட்பதும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கந்தனை கரம் குவித்து வணங்குவதால் கால பயமும் கலியின் கொடுமையும் கிடையாதாங்க. அறியாமல் செய்த பிழைகளை முருகப்பெருமான் பொறுத்து கொள்வாராம். பிள்ளையை போல பிரியத்தையும் நம்மள்கிட்ட காட்டுவாராங்க அப்படின்னு கந்த சஷ்டி கவசத்தில் சொல்லுது.
என்னை பெற்றவன் நீயே, என் பிழைகளை பொறுத்து கொள்வது உன் கடமை அப்படின்னு கந்தசஷ்ட கவசம் எழுதிய தேவராய சுவாமிகளே முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டாராங்க. அதே போல் நாமும் இந்த கார்த்திகை தீப திருநாளில் தீபமேற்றி முருகப்பெருமானை வணங்கி நம்ம தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து அனைத்து அருளையும் வணங்க வேண்டும், நினைத்த காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை செய்வோம். முருகப்பெருமான் கண்டிப்பாக நமது நியாயமான கோரிக்கையை ஏற்று நமக்கு வாழ்க்கையில் அத்தனை வளங்களையும் அள்ளி கொடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.